ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குப்பூஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான். மொறுன்னு வாழைப்பூ வடை தான். இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. ஸோ வீக்லி ஒன்ஸ் இல்லைனா மந்த்லி ஒன்ஸ் நம்ம இந்த ரெசிபியை வந்து எடுத்துக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரொம்ப போர் அடித்தா இந்த வாழைப்பூ வடை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேருவாங்க. இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கிச்சனுக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம இந்த ரெசிபி செய்கிறதுக்காக கடலைப்பருப்பு நம்ம எடுத்து ஊற வச்சுருக்கலாம். ஒரு கப்பில் வந்து கடலைப்பருப்பு எடுத்துக்கிட்டேன். இது வந்து 2லேருந்து 3 முறை இந்த கடலைப்பருப்பை நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுக்கணும். இதில் இருக்க அழுக்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக போகிற வரைக்கும் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கடலைப்பருப்பு பார்த்திங்கன்னா 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுக்கணும். அப்போ தான் நம்ம வந்து அரைக்கிறப்போ கரெக்டாக வந்து அரைப்படும். இப்போ நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணி கொண்டு வந்தாச்சு. இப்போ இதில் இருக்க அழுக்கு எல்லாம் கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. இப்போ ஊற வைக்கிறதுக்காக தேவையான அளவு வந்து தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம். காரத்துக்கு வந்து 4 வரமிளகாய் வந்து சேர்த்துக்கிறேன். இந்த தண்ணியிலே நல்லா ஊறட்டும். வரமிளகாவும் சேர்த்து இப்போ க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். 3 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம். இப்போ இந்த ரெசிபிக்கான மெயின் இன்க்ரீடியண்ட்டே பார்த்திங்கன்னா வாழைப்பூ தான். இந்த வாழைப்பூ வந்து நான் வந்து ஒரு வாழைப்பூ வந்து முழுசாக எடுத்துக்கிட்டேன். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பூ வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். ஸோ எல்லா பூவும் இந்த மாதிரி வந்து எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பிளேட்டில். இப்போ இது எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த கண்ணாடி பதத்துக்கு இருக்குது பார்த்தீங்களா, ஒரு இதழ் மாதிரி அதை எடுத்துக்கணும். அதுக்கு சென்டரில் வந்து நரம்பு மாதிரி இருக்கும். அதையெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடணும். இன்னொரு வாட்டி காமிக்கிற பாருங்கள். இந்த கண்ணாடி மாதிரி இருக்க அந்த இதழ், அப்புறம் இந்த நடு சென்டரில் பார்த்தீங்கன்னா இந்த பூ மாதிரி ஒரு நரம்பு இருக்கும். அது எல்லாமே ரிமூவ் பண்ணோம். அது ரொம்ப கசப்பாக இருக்கும் அப்படியே போட்டோம்னா. அதனால தான் நம்ம இது எல்லாமே எடுக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா வாழைப்பூவும் வந்து பிச்சு எடுத்து போட்டாச்சு. இப்போ இதை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை கட் பண்ணிவிட்டு நான் மோரில் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 10 நிமிஷம் நல்லா வந்து ஊற வைக்க போகிறேன். அப்போ தான் நமக்கு இந்த கசப்பு தன்மை, துவர்ப்பு தன்மைலாம் இந்த பூவில் இருக்கிறது தெரியாது. ஸோ அதனால் வந்து மோர் வாட்டரில் வந்து நல்லா வந்து சோக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எல்லா வாழைப்பூயும் வந்து கட் பண்ணி சேர்த்தாச்சு. இப்போ இது நல்லா ஊறட்டும். இப்போ நம்ம 3 மணி நேரம் ஆச்சு பருப்பு ஊற வச்சு. இப்போ எடுத்து பார்க்கலாம். பருப்பும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஊற வந்துருச்சு. இப்போ இதில் இருக்க மிளகாலாம் எடுத்து தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா ஊறி வந்துருச்சு. பார்க்க சொல்லி நல்லா தெரியுது. இப்போ இதை நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கு மிக்சர் ஜார் எடுத்துட்டேன். மிக்சர் ஜாரில் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வாட்டர் வந்து ஃபில்டர் அவுட் பண்ணிவிட்டு பருப்பு மட்டும் இதில் சேர்த்துக்கலாம். ஸோ பருப்பு எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ வந்து தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருந்த வரமிளகாய் இருக்குது பார்த்திங்களா, அதை 4த்தையும் கம்ப்ளீட்டாக சேர்த்துக்கலாம். அடுத்து நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இஞ்சியை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அடுத்து தோல் உரிக்காமல் இருக்க பூண்டு வந்து 10 பல் பூண்டை சேர்த்துக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து சோம்பை சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நம்ம கொரன்னு அரைக்கணும். ரொம்ப மைய அரைக்கக்கூடாது. லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு கொரன்னு அரைச்சி கொண்டு வந்துடலாம். அரைச்சது பார்த்திங்கன்னா ஒரு மிக்சிங் பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ மைய அரைக்காதீங்க, கொரன்னு அரைச்சா போதும். வடை மாவு அரைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கடலைப்பருப்பு வந்து எடுத்து வச்சுருங்க. மோரில் ஊற வச்சுருந்தேன் பார்த்திங்களா வாழைப்பூவை, அதில் இருக்க தண்ணியெல்லாம் கம்ப்ளீட்டாக வடிகட்டிட்டு இப்போ இந்த பூவை வந்து சேர்த்துக்கலாம். ஸோ எல்லா பூவும் வந்து சேர்த்தாச்சு. அடுத்து நான் வந்து நறுக்கி வச்சுருந்த வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன். பெரிய வெங்காயம் வந்து 2 மீடியம் சைஸில் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாவையும் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அடுத்து ஒரு கைப்பிடி அளவு வந்து கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் வந்து சேர்த்துக்கலாம். நல்ல மணமாகவும் இருக்கும் கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்க்குறப்போ. அடுத்து நான் வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து சோம்பு சேர்த்துக்கிறேன். அடுத்து நான் ஏற்கனவே ஊற வச்சு எடுத்து வச்சுருந்த பருப்பை வந்து சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பை இன்னும் கிறிஸ்பினஸ் கொடுக்கும். அதனால தான் நம்ம முழு பருப்பை சேர்த்துக்கிறோம். இப்போ இதெல்லாம் சேர்த்தாச்சு. இதை நல்லா போட்டு பிசைஞ்சு எடுக்கணும். மைல்டாக பிசைங்க, ரொம்ப வந்து டஃப்பாக பிசையாதீங்க. ஸோ இந்த மாதிரி ஜென்டலாக வந்து நம்ம மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ மாவு எல்லாம் நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. ஸோ இப்போ இந்த மாவை வந்து நம்ம உருண்டை உருட்டி பொரிச்சு எடுக்க வேண்டியது தான், வடை தட்டி. ஸோ கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரவுண்டாக வந்து உருண்டை உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு உள்ளங்கையில் வச்சு நல்லா வந்து தட்டி எடுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து டைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்தாலும் வடை வந்து ஷேப்பில் வந்துடும். இப்போ நம்ம வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த வடையை பார்த்திங்கன்னா கடாய் வச்சுட்டேன். கடாய் நல்லா சூடாகட்டும். பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு வந்து கடலெண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காயட்டும். இது செய்கிறப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. அப்போ தான் மேலேயும் வெந்து வரும், அப்புறம் உள்ளாரையும் நல்லா வேகும். இல்லாட்டி வந்து மேலே மட்டும் நல்லா வெந்துடும், உள்ளே வேகாமல் வரும்.
ஒரு பருப்பு மட்டும் எடுத்து போட்டு பார்க்குறேன். இது மேலே வந்ததுன்னா நமக்கு எண்ணெய் காஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம தட்டி வச்சுருந்த வாழைப்பூ வடை வந்து ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் எண்ணெயில். இது செய்கிறப்ப கொஞ்சம் ஜாக்கிரதையாக செய்யுங்க. தட்டி போடுறப்போ எண்ணெய் மேலே தெறிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ எத்தனை வடை உங்களோட வடை சட்டியில் பிடிக்குதோ அத்தனை வடை நீங்கள் போட்டுக்கோங்க. எனக்கு ஒரு பேட்சுக்கு 5 வடை தான் வந்து இந்த வடை சட்டியில் பத்துச்சு. ஸோ 5 வடை வந்து சேர்த்துக்கிறேன். வடை போட்டதும் நமக்கு இந்த நல்லா நொறையாக பொரிஞ்சு வரும். இப்போ வந்து நல்லா திருப்பி போட்டுக்கலாம். ஒவ்வொரு வடையாகவும் மெதுவாக வந்து திருப்பி விடுங்க. ஸோ ஈவனாக வெந்து வரணுன்றதுக்காக தான் நம்ம வடையை வந்து திருப்பி போட்டு சேர்த்துக்கிறோம். ஸோ எல்லா வடையும் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா திருப்பி போட்டுக்கலாம். அப்போ தான் வந்து நல்லா மேலேயும் உள்ளாரையும் நல்லா வெந்து வரும். ஸோ த்ரூ அவுட்டாக நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த வடையை பொரிச்சு எடுங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகிறது நமக்கே தெரியுது வடையோட கலரு. இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் இந்த வடை வந்து பொரித்து எடுத்துக்கணும். இப்போ பார்க்க சொல்லி தெரியுது வடை நல்லா வந்து பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ எடுத்துக்கலாம். வாழைப்பூ வடையை வந்து சுட சுட ஒரு பிளேட்டில் வந்து சர்வ் பண்ணிடலாம். ஸோ எடுக்கிறப்பயே பொறுமையாக பார்த்து எடுங்க. ஸோ பேட்ச் பை பேட்சாக நீங்கள் வந்து வாழைப்பூ வடை வந்து தட்டி போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. இன்கேஸ் வந்து உங்களுக்கு வடை வந்து தட்ட முடியலன்னா கொஞ்சமாக வந்து கடலை மாவு வந்து சேர்த்துட்டிங்கன்னா பேலன்ஸ் ஆயிரும். இதே போல் மீதம் உள்ள மாவு எல்லாமே வடை தட்டி எடுத்து ஒரு பிளேட்டில் வந்து சர்வ் பண்ணிடுதுங்க. அவ்வளோதாங்க. வீட்டிலே சுலபமாக எப்படி வாழைப்பூ வடை செய்கிறதுன்றது இன்றைக்கி வீடியோவில் பார்த்தோம். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ஒரு முறை இந்த ரெசிப்பியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. வாரத்தில் இல்லைனா மாதத்தில் ஒரு முறை இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸை வீட்டில் வந்து செஞ்சு கொடுங்க. அப்போ தான் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அதே போல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இதே போல் வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பை.